வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸை கொண்டு தான் வீடியோவாக வந்திருக்கிறோம். மறக்காமல் ரெஸ்லிங் தமிழை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குந்தர வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக்கிட்டு ஜே ஊசோவை தோக்க வச்சுருப்பாங்க. அது இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டெல்லாம் முடிஞ்சிருக்கும். சரி, ஊஸ் திஸ் நெக்ஸ்ட்டு ஜே ஊசோ பிளான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ WWE வந்து கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் வந்து இல்லை. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டோடைய 4th டோர்னமெண்ட்டில் அந்த 4வது நபர் யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து புதுருமாக இருந்தோம். இப்போ ராவோடைய ஜெனரல் மேனேஜர் வந்து அஃபிஷியலி அந்த 4வது ஆள் யாருன்னு சொல்லிட்டாரு. யார் தெரியுமா? வேற யாரு? ஈட் மூமெண்ட் ஜே ஊசோ. ஏண்டா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அதாவது இப்போ மீண்டும் அவர் கிங் ஆஃப் தி ரிங்கில் டோர்னமெண்ட் ஜெயிக்கணும், குந்து கூட மோதணுமா? அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. இதுக்கப்புறமா ஜே ஊசோவுக்கு WWE வந்து பழையபடி ஹைப் கொடுத்து மீண்டும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிற கதையெல்லாம் கொண்டு போனால் நல்லா இருக்காது. ஏதோ WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க போல. இது சொல்ல முடியாது. ஜே ஊசோவை வின் பண்ண வச்சாலும் வச்சுருவானுங்க WWE. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடோ அல்லது வேறு யாராவது மிரோ இருக்கிறாரு, அதாவது நம்ம ரூசை, அவரை வெற்றி பெற வச்சுருக்கலாம். அதை தவிர்த்துட்டு புதுசாக யாரையும் கொண்டு வராண்டாம், நம்ம ஜே ஊசோவை கொண்டு வராண்டான்னு சொன்னேன். சரி, அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் WWE பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து கோல்டுபர்க்கு மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, கோல்டுபர்க் எப்படிப்பட்ட லெஜெண்டு, அவருடைய மேட்சுக்காக எவ்வளோ ஆடியன்ஸ் தவமாக இருக்கிறாங்க, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் போய் நீங்கள் வைப்பீங்களா? அது ஒரு ப்ரீமியம் லைவ் ஷோவே கிடையாது. எதுக்காக சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கோல்டுபர்க்கு மேட்ச்சு? ஏன்னா அதில் நடந்தாலே தெரியும், டைட்டில்லாம் பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்குறம்போது நமக்கு ஒரு சில விதைகள் கிடச்சி. ஆல் எலைட் ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனி, அதாவது AEW பார்த்தீங்கன்னா ஆல் இன இந்த தடவை டெக்ஸாஸில் நடத்துகிறாங்க. லண்டனில் மட்டுமே 2 தடவை நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க இப்போ அமெரிக்கா சைடு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அமெரிக்கன்ஸ் ஆடியன்ஸ் மட்டிலையும் நல்ல வரவேற்பு பெறும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக, அதாவது AEW ஒத்த பேப்பரையும் ஆல் இன்னு WWE 3 பேப்பரையும், எப்படி முன்னாடி பின்னாடி எல்லா டேட்லையும் எவல்யூஷனு, NXT கிரேட் அமெரிக்கன் பேஜ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட், அதாவது AEW ஒத்த பேப்பரையும் காலி பண்ணதுக்கு 3 பேப்பரையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலி வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மெயின் ஷோ தான் இஸ் த மெயின் ஷோ. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் போட்டி அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அவருக்கு முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர்ஷிப், ஃபேன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு கிளாஸ் விட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் ட்ரிபிள் ஹைச்சோடைய மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்குது. ஆல் இன வந்து அமெரிக்காவில் நடத்துகிறாங்க, நம்ம பிஸ்னஸ் ரீதியாக வந்து பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சுற்றிலும் ஒரு பேப்பரி, அதாவது அவங்க ஒத்த பேப்பரி நடத்துகிறாங்க. அந்த ஒத்த பேப்பரி எவனும் பார்க்கக்கூடாது, NXT ஆடியன்ஸும் பார்க்கணும், உமன்ஸ் ஆடியன்ஸும் பார்க்கணும், அண்ட் கோல்டுபர்க் லெஜெண்ட் ஆடியன்ஸும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டிக்காக, AEW இடையிலான போட்டிக்காக எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், வின்ஸ் இருந்தால் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டார். வின்ஸு பெரிய பெரிய பேப்பரியும் மற்றும் சவுதி அரேபியா ராயல் ரம்போ மாதிரியான இதில் தான் கோல்டுபர்க் இறக்குவார். இப்படிலாம் இறக்க மாட்டார். ட்ரிபிள் H நீ ரொம்ப ஓவராக தான் போகிற. WWE பொறுத்த வரைக்கும் ரா சைடு டாக் டீம் டிவிஷன் நல்லா இருக்கா, இல்லாட்டா ஸ்மாக் டவுன் சைடு நல்லா இருக்கான்னு கேட்டால் எல்லாருமே ஸ்மாக் டவுனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எக்கச்சக்க டாக் டீம் டிவிஷனுக்குள்ளே பெஸ்ட்டு ஃபியூடு அடுத்தடுத்து டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா நல்லாவே கொண்டு போகிறாங்க. ஆனால் ரா சைடு பார்த்தா தொங்கிட்டு கிடக்குது. இந்த ரா சைடு வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் கொண்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் WWEனால ஒரு பெஸ்ட்டு டாக் டீம் ஃபியூடை கொண்டு போக முடியலை. இது வரைக்கும் வெற்றி பெற்ற எல்லாமே 0 தான், ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும். ஸோ அதாவது எப்படி சொல்ல, ஊசோஸ்லேருந்து டேமியன் ப்ரீஸ்ட் மற்றும் ஃபின் பேலர் அந்த டைமில் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கும்போது டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருந்தில்ல, அதுக்கப்புறமா அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்போடைய கதையே மாறிடுச்சு. இப்போது வேர்ல்டு ஹெவி சாம்பியனான ஜே ஊசோ டைட்டில் தோத்துட்டாரு. மீண்டும் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது. அது WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ஊசோஸோடைய ரீயூனியனுக்காக ஒரு பிளான் போட போகிறாங்கன்னு. அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஜே ஊசோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவார். அவரை போட்டு மறுபடியும் நீங்கள் ஊசோஸில் டாக் டீம் ஆக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஊசோஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஐகானிக் டீம். WWEல எத்தனையோ டீம் இருந்தாலும் ஊசோஸ் ஒரு பெஸ்ட் டாக் டீம் அப்படின்னு அவதரிச்சிருக்காங்க. அதில் ஜே ஊசோவுக்கு நீங்கள் புஷ் கொடுத்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக ஆக்கிட்டீங்க. இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாகவும் ஆக்கிட்டீங்க. இதே மாதிரி தான் நம்ம கோஃபி கிங்ஸ்டன் மிட்கார்ட் டைட்டில் எல்லா டைட்டிலும் வின் பண்ணதுக்கப்புறமா டாக் டீம் டிவிஷனுக்கு போனார். அந்த டாக் டீம் டிவிஷனில் அவருக்கு வரவேற்பு கிடச்சதுனால WWE சாம்பியன்ஷிப் கொடுத்தாங்க. பட் ஆனால் அந்த நியூ டே அப்படிங்கிறது தான் ஃபேம். இவர் தனியாக இருந்தாலும் ரொம்ப நாளில் ஓட்ட முடியாது. ஸோ அதனால் நியூ டேலேயே பல எப்படி சேர்த்து விட்டாங்க. அண்ட் அதே நியூ டேயில் இருக்கிற பிக்கி
அவருக்கும் இதே போல தான் WWE பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரியே பிக்கியும் பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன் ஆனார். சாம்பியன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து தோக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா பிக்கியும் டேக் டீம் டிவிஷனில் தான் போட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தான் அவருடைய பொசிஷனல் லெவல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் WWE பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஜே ஊசோ இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ நம்ம ஜெஃப் ஹார்டிலாம் பாருங்களேன், அவர் ஹெவி வெயிட் சாம்பியன், WWE சாம்பியன், சிங்கிள் ரெஸ்லர், பட் டேக் டீமில் தான் ஃபேமு. அதே மாதிரி ஜே ஊசோ என்ன தான் பெரிய பெரிய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாலும் அவர் டேக் டீம் டிவிஷனில் தான் ஃபேமான ஒரு ரெஸ்லர். அவரை WWE பார்த்தீங்கன்னா டேக் டீம் டிவிஷனில் வச்சா கண்டிப்பாக டேக் டீம் டிவிஷன் நல்லா இருக்கும். பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் ஊசோஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்து 600 சில்லற நாள் கிட்ட சாம்பியனாக இருந்தாங்க. பல பேருக்கு போர்டிங் இல்லாத சாம்பியனாகவும் ரசல்மேனியாவில் டேக் டீம் டிவிஷனையே மெயின் ஈவெண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருப்பார். எப்படி ரசல்மேனியாவில் டேக் டீம் டிவிஷனையே மெயின் ஈவெண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருப்பார். அப்படிப்பட்ட ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ கூட சேர்ந்து டேக் டீமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 2 பேருமே ஈட் மூமெண்ட், இவர் ஈட் மூமெண்ட் போட அவர் நோ ஈட் மூமெண்ட் போட எப்படி இருக்கும்? இந்த டீம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும்ல. இவங்க 2 பேருடைய தந்தை ரிக்கிஷி மனசாட்சி கெட்டவங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, வயசானவன் அப்படின்னா. நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ சமீபத்தில் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லுங்க தெரியுமா? என்னுடைய பாய், அதாவது என்னுடைய பிள்ளையான ஜே ஊசோவை நீங்கள் வந்து சமீபத்தில் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆக்குனீங்க. 51 நாளில் அவரை சாம்பியன்ஷிப்பை குந்தர்கிட்ட தோக்க வச்சுட்டீங்க. ஏன் நீங்கள் ஜான்சனாவை தோக்க வைக்க வேண்டியது தானே, ராண்டி ஆர்டனை தோக்க வைக்க வேண்டியது தானே? அவங்களெல்லாம் தோக்க வைக்காமல் என் பையனை மட்டும் தோக்க வச்சுருக்கிறீங்க. WWE வந்து ஓரவஞ்சனம் காட்டுறீங்க என் பையன் விஷயத்தில். ரொம்பவே மோசமான WWE அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், WWEயில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? மற்ற யாருமே நல்லா இருக்கக்கூடாதா? ரிக்கிஷி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. ஜே ஊசோக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததே WWE, அது ஒரு பெரிய விஷயம். அதை புகழ்ந்து தள்ளுவாரா என்ன? 52 நாள் சாம்பியன் வந்திருக்கார். இவர் சொல்லும்போது ஜான்சனா பேரை சொல்கிறாரு, ஆண்டி ஆர்டன் பேரை சொல்கிறாரு, ஏன் ஜேக்கப் ஃபேட்டு பேரை சொல்லலை, ரோமன் ரெயின்ஸ் பேரை சொல்லலை. ரசல்மேனியாவில் ஜான்சனா சாம்பியன் ஆனாரா, அவரை தோக்க வைக்கலையா? இவரை தோக்க வச்சுட்டாங்களாம். ஏன் ரசல்மேனியாவில் தான் ஜேக்கப் ஃபேட்டு சாம்பியன் ஆனார். அவர் பேர் எழுத்திங்களா? ஏன் அவங்க சொந்தக்காரங்கனாலையா, உங்கள் அண்ணன் பையனாலையா? சரி, அதே மாதிரி இந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸ் 1000 சில்லற நாள் சாம்பியன் இருந்தார், 1300 சில நாள். ஏன் உங்கள் பையன் ஜே ஊசோவே 650 நாள் மேலே சாம்பியன் இருந்தார். அந்த டைமில் எத்தனை டேக் டீம் டிவிஷன் சாம்பியன் இல்லாமல் இருந்தாங்க? 2 டைட்டிலையும் அவங்க தான் வச்சுருந்தாங்க. அதை பற்றிலாம் பேச மாட்டார். 55 நாளாம், அதுவும் இந்த இன்டர்கானல் சாம்பியன்ஷிப்பும் ஷார்ட்டட் ரீஜனா, இதே மாதிரி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பும் ஷார்ட்டட் ரீஜனா. அவர் எவ்வளோ பெரிய மவுஸ் உடையவர், ரசல்மேனியாவில் வந்து பெரிய மூமெண்ட் பண்ணவர், ரசல்மேனியாவில் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் உடையவர். அவரை இந்த மாதிரி ட்ரிபிள் ஹெச் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. வாய்ப்பு கொடுத்ததை பற்றி சொல்ல மாட்டேக்காருங்க, தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆக்சுவலி இதுக்கு நான் முழுக்க ட்ரிபிள் ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். வழக்கமாக நான் ட்ரிபிள் ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் தான், ஆனால் இதில் முழுக்க சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிக்கிஷி பேசுனது தான். வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக ஜே ஊசோ ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாயிலர் தாங்க. ஏன்னா அவர் ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆகும்போதே ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை நெகட்டிவ் பாயிண்டாக தான் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா மூவ்மெண்ட் பண்ணாங்க, ஜே ஊசோக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க, கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அவர் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்த காலத்தில் குந்தரை விட கம்மியாக தான் இருந்தது. இப்போ 51 நாள் யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வெறும் 30 நாள் தான் ஜே ஊசோ இருந்தார். அந்த 30 நாளைக்குள்ளேயே பெஸ்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக அவர் ப்ரூஃப் பண்ணார். ப்ரூஃப் பண்ணதுக்கு நாட்கள் தேவையில்லை. ஜேக்கப் ஃபேட்டு 1 மாதம் தான் யுனைடெட் சாம்பியன் இருக்கார். டைட்டில் டிஃபெண்டிங் ஒன்று தான், ஆனால் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார். இவரே மாதிரி தான் ஜான்சனாவும் ரசல்மேனியாவில் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். அவரும் ப்ரூஃப் பண்ணிட்டார் பெஸ்ட் சாம்பியன். பட் ஆனால் ஜே ஊசோ கேள்விக்குறி தானே. சரி, இதுக்கெல்லாம் WWE தப்பா காரணம், பூஸ் கொடுக்கல அப்படின்னாலும் இவர் பேசுனது தப்பு தானே, ரிக்கிஷி பேசுனது தப்பு தானே. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு பெரிய ஸ்டோரியை பிளான் பண்ணி விட்டுருந்தார். அது லீக் ஆகிட்டு அது இனிமேல் நடக்குமா அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த நியூஸ் நடக்க போகுது. அந்த ஸ்பாயிலர் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் ஃபைனலில் கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். WWE இப்போ தான் இந்த வாரம் ராவில் 8 பேர், டோட்டலி 8 பேர் ஃபேட்டல் 4 மேட்ச் 2 மேட்ச் நடந்தாங்க. அந்த 2 மேட்ச்சில் ராண்டி ஆர்டன் மற்றும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா இருக்கிற ஆப்பனன்ட்ஸ் ஈஸி தான். ராண்டி ஆர்டன் சுலபமாக வெற்றி பெற்றார் அண்ட் கோடி ரோட்ஸும் வெற்றி பெற்றார். நம்ம சொன்ன மாதிரியே நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. இப்போ அது ஓரளவுக்கு உறுதியாயிட்டு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ் மக்களே.